ஹாய் வெல்கம் டு மை சேனல் சாலு விலாக்ஸ் நண்பர்களே. இன்றைக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் பார்த்துருக்க போகிறேன்னு சொன்னால் என்னுடைய பிறப்பின் ரகசியத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னுடைய பிறப்பின் ரகசியம் தெரியுமா? பிறப்பின் ரகசியம் அதான் சொல்ல போகிறேன் நண்பர்களே. நான் எப்படி பிறந்தேன், எங்கே பிறந்தேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். தில்லை இருக்க போது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. என்னென்னு சொன்னால் எல்லோரும் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்திருக்காங்க ஓகேவா. எல்லோரும் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பேபி பிறக்கும் ஓகேவா. அப்படி தான் நான் கேள்விப்போ இது வரைக்கும் யாராவது வீட்டை பிரசவம் பார்த்து பிள்ளை பிறந்தது அப்படின்னு நான் பார்த்தது கிடையாது. ஹாஸ்பிட்டலில் பிறந்து தான் நான் பார்த்துருக்கேன் ஓகேவா. ஆனால் நான் எங்கே பிறந்தேன்னு சொன்னால் நான் வீட்டை பிறந்தேன் ஓகேவா. நான் வந்து நான் இப்போ இருக்கிற வீடு இருக்குது தானே, இருக்கிற இடம் இங்கே தான் பிறந்தேன் நண்பர்கள் ஓகேவா. நான் எப்படி பிறந்தேன்னு சொன்னால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிறந்தேன் ஓகேவா. நான் வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது பிரசவம் டெலிவரி ஆகும்போது நான் வந்து எப்படி பிறந்தேன்னு சொன்னால் தலைக்குப்புறமாக தான் பிறந்தேன். தலைக்குப்புறமான்னு சொல்கிறாங்க. தலைக்குப்புறமாட்ட எப்படின்னு எனக்கு தெரியாது. தலைக்குப்புறமாக பிறந்தேன். அதை எப்படி தலைக்குப்புறமாட்ட இந்த பக்கம்னு எனக்கு தெரியாது. தலைக்குப்புறமாக பிறந்தேன்னு தான் சொன்னேன் ஓகேவா. ஹாஸ்பிட்டலில் பிறக்கல வீட்டை பிறந்த தலைக்குப்புறம் பிறந்து மழை சரியான மழை நான் பிறந்த தேதி வந்து 2001/12/24 ஓகேவா. அப்போ தான் பிறந்தோம். சரியான மழை, டிசம்பர் சரியான மழை தானே. 24ஆம் சரியான மழையா ஓகேவா. பண்ட மாதிரி சொல்லணும். மழையில் தான் நான் பிறந்தேன் ஓகேவா. அப்புறம் வந்துட்டு பிரசவம் இல்லாமல் நான் பிறந்ததுக்கப்புறம் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தேன். மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கும்போது மழை டைம் தானே, ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வசதியும் இல்லை கொண்டு போகிறதுக்கு. இப்போ நான் அப்போ வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கும்போது அம்மா என்ன செஞ்சால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்லும்போது டாக்டர் என்ன செஞ்சால் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கும்போது தலைகப்புறமா போட்டு 2 குளிக்கினார் ஓகேவா. டும் 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 என்னை குளிக்க விட்டார். குளிக்கணுன்னு தான் நான் பீச்சி எனக்கு கத்தி விட்டேன் ஓகேவா. பீச்சுன்னு கத்தி விட்டேன் ஓகேவா. அப்போ தான் எனக்கு வந்து உசுறு வந்துச்சு. நான் வந்து தலைக்குப்புறம் பிறக்கும்போது மூச்சு பேச்சு இல்லாமல் தான் பிறந்தேன். டாக்டர் கொண்டு போய் 2 குளிக்கணுன்னு தான் நான் வந்து சத்தம் போட்டேன், பீச்சுன்னு கத்துனேன் ஓகேவா. அதுக்கப்புறம் தான் எங்களோட அம்மா வந்து நான் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கும்போது அம்மா ரொம்ப அழுதும் மலைக்குள்ளே போட்டு மண்ணுக்குள்ளெல்லாம் உருண்டு அழுது. ஐயோ என் பிள்ளை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. நான் தானே பொம்பளை பிள்ளை அம்மா கண்ட ரொம்ப விருப்பம். நான் பொம்பளை பிள்ளைய அம்மா நினச்சி கொண்டு தான் இருந்தேன். நான் பொம்பளை பிள்ளையா பிறக்கணும். அதே மாதிரி நான் பொம்பளை பிள்ளையா பிறந்தேன். திடீர்னு மூச்சு பிச்செல்லாம் இருக்கும்போது அம்மா கவலை அவளையாக இருக்கும். அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி கவலைப்பட்டு இருக்கும்போது டக்குனு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் தான் அங்கே டாக்டர் செஞ்ச வேலையில் மூச்சு பிச்செல்லாம் வந்து கத்த வலிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்து இப்போ நாங்கள் வீட்டை வந்ததுக்கப்புறம் நான் பிறந்தவுடனே வந்து நாங்கள் ரொம்ப வசதி ஓகேவா. அந்த நேரமெல்லாம் நம்ம வசதி. நான் எல்லாருக்கும் வந்து தானம் பண்ணுவோம். எங்கிட்ட இல்லாத காசு அப்படி இல்லை கிடையாது ஓகேவா. எவ்வளோ சொத்து பார்த்து எவ்வளோ நகை எனக்கெல்லாம் அம்மா போட்டோ சின்ன வயசு போட்டோவில் பார்த்தேன். நகைக்கு மேலே நகை போட்டுக்கிட்டே அழகு பார்த்துட்ருப்போம் ஓகேவா. ரொம்ப நல்லா நான் பிறந்தது அதிர்ஷ்டம். நான் பிறந்தது வந்து கூரையை பிச்சுக்கிட்டு பிறந்துச்சுன்னு ஓகேவா. நான் பிறந்தும்போது நல்லா ரொம்ப அதிர்ஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து என்னுடைய தம்பி எனக்கு தம்பியாக்கள் பிறக்க அந்த அவங்களோட கிரக பலன் வந்து நம்ம கஷ்டத்துக்கு உள்ள ஆகிட்டோம் ஓகேவா. இப்போ நம்ம வந்து வட்டக்கச்சி இல்லாமல் நாங்கள் வட்டக்கச்சி தான் இருந்தோம். நான் கிளிநொச்சி செல்லாங்க நாடு கிளிநொச்சி மாவட்டம் வட்டக்கச்சி நூல் தான் இருந்தோம். நாங்கள் வட்டக்கச்சி இப்போ நான் இருக்கிற வீடை விட்டு நான் இன்னொரு வீட்டில் இருந்தோம் ஓகேவா. அந்த வீடெல்லாம் நான் பிறக்க அந்த வீட்டில் தான் இருந்தோம் ஓகேவா. அப்போ இந்த தம்பி அங்கே பிறந்ததுக்கப்புறம் வந்து நான் அதெல்லாம் வந்து ராசி இல்லாமல் ரொம்ப கஷ்டம் துன்பம் கவலை கஷ்டம் பண்ணி இருக்கும்போது நம்ம அந்த வீட்டை விட்டுட்டு நம்ம திரும்ப ஒரு வீடு வாங்கி எடுத்துகிட்டு இருந்தோம் ஓகேவா. இப்போ நாங்கள் அந்த வீடு எடுக்கிறது இந்த திரும்ப ஒரு வீடு வாங்கி தான் எடுத்தோம் ஓகேவா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பிறந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா ரொம்ப நான் செத்துருவனோடு ரொம்ப பயப்பட்டு பிறந்தேன். நான் பிறக்கும்போது அவ்வளோ ராசியாக இருந்துச்சு ஓகேவா. நான் பிறக்கும்போது ராசியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பியாக்கள் பிறக்கும்போது அவங்களோட கிரகப்பலன் ஒன்று கூடாமல் போய் ரொம்ப இருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனால் என்னுடைய கேரக்டர் என்னென்னு தெரியுமா? அதிகமாக என்ன சொல்கிறது, நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன்னு சொன்னேன்னா இப்போ அம்மா சொல்லும் நான் சின்ன பிள்ளையா பிறக்கும்போது நான் பிறக்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் எப்படி இருந்தேன்னு சொன்னால் 6 டைமே போக மாட்டேன். 6 கூப்பிட்டாலும் வந்து அவங்களோட கைக்கு எட்டி போக மாட்டேன். 6ஆவது வந்து இப்போ யாராவது மூஞ்ச பார்த்தாங்கன்னா வீச்சுன்னு அழுவேன். இப்போ வந்து ஏதாவது இந்த நெருக்கிறது இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பிள்ளைய பிறந்துச்சுன்னா நெருப்பாங்கல்ல கொண்டு போய் எத்தனை கிலோ உண்டு அதெல்லாம் நெருக்கும் போது மட்டும் அம்மா தான் 24 மணி நேரம் அம்மா எங்கே போதும் அப்படியே குரங்கு மாதிரி தொத்திக்கும். குரங்குட்டி எப்படி வயிற்றுல தாயோட ஒட்டிக்கும். அப்படி தான் தெரிஞ்சேன் ஓகேவா. அப்படி செல்லமாக வளர்ந்துச்சு. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை செல்லம் வளர்ந்துச்சு. 2ஆவது தம்பி பிறக்கும்போது பொம்பளை பிள்ளையாக இருக்கணுமேன்ட்டு அம்மா ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து தெரியுமா. இல்லவே இல்லை. இப்போ இந்த 3ஆவது தம்பி பிறக்கும்போது ஐயோ பொம்பளை பிள்ளையா பிறக்குமே அப்படின்னு பார்த்துச்சு. அதுவும் இல்லை. நான் 3 தம்பிங்க எதிர்பார்த்த பொம்பளை பிள்ளையா பிறக்குண்டு இல்லவே இல்லை.
நான் எனக்கு ஃபஸ்ட் டைம் பிறக்கும்போது கடவுள்கிட்ட வேண்டினதே பொம்பளை பிள்ளைய பிறக்கணும். அந்த பொம்பளை பிள்ளையா பிறந்தேன். அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளையே இல்லை. இப்போ பொம்பளை பிள்ளை இல்லைன்னா கூட அம்மாவுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. ஏன்டா எனக்கு ஒரு அக்கா இல்லை, ஒரு தங்கச்சி இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஓகேவா? அம்மாவுக்கு ரொம்ப கவலைப்படும். ஒரே ஒரு பொம்பளை மட்டும் செல்லம்மா எனக்கு என்ன கேட்டாலும் அம்மா இல்லைன்னு சொல்லாது. இது வரைக்கும் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொன்னால் நான் அம்மாட்ட கேட்க. நான் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து வளர்கிறதுக்கு முன்னுக்கும் நான் வந்து எல்லா அம்மாக்கிட்ட கேட்டு வாங்குவேன். வளர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து உழைக்கிறேனோ உழைக்கலையோ நான் அம்மாக்கிட்ட பெருசாக கேட்குது. ஏதாவது சின்னம்மா ஏதாவது சாப்பிட்ணும் ஆசையாக இருந்தா அம்மாட்ட கேட்பேன். அம்மா எனக்கு வாங்கித்தாங்க. பட் அம்மா வாங்கித்தரும். இருந்துட்டு கேட்டால் அம்மா வாங்கித்தரும். ஓகேவா? வாங்கித்தரோம். நான் எப்போ கேட்டாலும் அம்மா எனக்கு என்ன இல்லை. எங்கள்கிட்ட தம்பிக்கு எனக்கு மட்டும் கிடையாது. எங்கள்கிட்ட தம்பிகள் என்ன கேட்குறாங்களோ எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கும். அவ்வளோ பாசம். பொம்பளை பிள்ளைன்னா எனக்கு அவ்வளோ உசுராக இருக்குது. எங்களோட அப்பாவுக்கு ரொம்ப பொம்பளை பிள்ளைன்னு ரொம்ப விருப்பம். இப்போ நான் கல்யாணம் கட்டி 2 கல்யாணம் கட்ட வீட்டை இருக்கிறது தானே. இப்போ நான் வீடியோஸ் போட்டுட்டு வீட்டை இருக்கல அப்போ சொல்லுவார், எப்போ நீ கல்யாணம் கட்ட போகிற, எப்போ உனக்கு பேரப்பிள்ளை, எப்போ நான் பேரப்பிள்ளையை பார்க்குறது அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பார். ஓகே, பொம்பளை பிள்ளை பேரப்பிள்ளை இப்போ வரும். அவருக்கு ரொம்ப அப்பாவுக்கு ரொம்ப விருப்பம். ஓகேவா? பொம்பளை பிள்ளைனா ரொம்ப விருப்பம். எனக்கும் ரொம்ப விருப்பம். பொம்பளை பிள்ளையிலே ஒரு தனி கலப்பா. பொம்பளை பிள்ளையில சொல்ல வார்த்தை ஆம்பளை பிள்ளைய விட ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அம்மன் மாதிரி, வீட்டுக்கு மகாலட்சுமி. ஒரு கேர்ள்ன்றது வந்து ஒரு மகாலட்சுமி மாதிரி லட்சணமாக குத்து விளக்கு மாதிரி இருக்கு. ஓகேவா? நான் எப்படி இருக்கேனோ அதை மாதிரி தான் எல்லா பொம்பளை பிள்ளையும் குத்து விளக்க அம்சமாக இருக்குது. ஓகேவா? என்ன ட்ரெஸ் போட்டு விளையா ரொம்ப அம்சமாக குத்து விளக்க இருக்குது. அதுதான் கடைசி வரைக்கும் வந்து பொம்பளை பிள்ளை எல்லா வீட்டையும் பொம்பளை பிள்ளை இருக்கணும். கண்டிப்பாக ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தே ஆகணும். ஏன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளை தான் கடைசி வரைக்கும் வந்து அம்மா பார்க்கும், ஆம்பளை பிள்ளை பார்க்காது. எனக்கு சொன்ன வார்த்தை என்னென்னு தெரியுமா? அம்மா சொல்லும், நீ வளர்ந்துட்ட, கண்டிப்பாக நீ யாரையாவது கல்யாணம் கிட்ட ஓடி போயிடுவேன். நீங்களாம் என்ன பார்க்க மாட்டேன், ஆம்பளை பிள்ளைகள் இருக்காங்க தானே, தன்னை மகனாக்கள் இருக்குது, அவங்க பார்ப்பாங்க தானே அப்படின்னு அம்மா சொல்லும். கடைசி வரைக்கும் பார்க்க போகிறது கிடையாது. நான் தான் அம்மா எதுனாலும் ப்ரெஷர் கொடுக்காம அம்மா பார்த்துட்ருக்கேன். என்னோட தம்பியெல்லாம் சரியான குழப்படி வம்பு பண்ணுவான், தும்பு பண்ணுவான், ரொம்ப இதாக இருப்பாங்க. ஓகே, அதனால் வந்து எப்போவுமே ஆம்பளை பிள்ளை வந்து கிடையாது. ஆம்பளை பிள்ளை கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்துச்சுன்னா கல்யாணம் கட்டி ஓடி போயிருங்க. ஓகேவா? கடைசி வரைக்கும் பார்க்க போகிறோம். பொண்ணுங்க தான் கடைசி வரைக்கும் அம்மா அப்பா பார்க்கும். ஓகேவா? எல்லா வீட்டு பொண்ணுங்களும் அப்படி தான். ஒரு சில பொண்ணு வந்து அம்மாவை பார்க்குறது, அம்மாவை கொள்வது, சில பேர் பார்க்க மாட்டாங்க. ஒரு சில பெண்கள் அப்படி உன எல்லா பொண்ணும் கிடையாது. ஓகேவா? நான் கண்டிப்பாக அம்மா கடைசி வரைக்கும் பார்ப்பேன். ஓகேவா? அம்மா என்ன இது வரைக்கும் வளர்த்துக்கு பார்த்து விட்டது அம்மா தான். அம்மா விட்டு என்னால் இருக்க முடியாது. நான் கல்யாணம் கட்டி போனாலும் கண்டிப்பாக நான் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணேன். கண்டிப்பாக அம்மா வந்து நான் அடிக்கடி மீட் பண்ணி பார்த்து அம்மா கூட இருப்பேன். ஓகேவா? என்ன சொல்கிறது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்தேன். ஓகேவா? கஷ்டப்பட்டு பிறந்தது. இப்போ பாருங்கள், இப்போவும் அந்த வாய் தான். ஓகேவா? ஆகலும் பெருசாக எல்லாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டேன். அந்த மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டேன். அப்படி எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேராகவே போய் ஓப்பனாக காய்ச்சி ஃப்ரெண்ட் ஆகிப்பேன். ஓகேவா? நானாக போய் வழியை கதைச்சி அதெல்லாம் செய்ய மாட்டேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் நானாக வழியை கதை, மற்றபடி நான் யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க மாட்டேன். சின்ன வயசில் எப்படி இருந்தேன், அம்மா விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அதை மாதிரி தான் எப்பவும் இருக்கேன். வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். எந்த சோழி செட்டுக்கும் போவோம். அப்படி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு என்ன கண்டே தேடி வரும். அக்கா, என்னுடைய பிறப்பின் ரகசியம் சொல்லிட்டேன். மீண்டும் இன்னொரு அழகான வீட்டில் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாலுமா. பாய், டாட்டா.